அத்தியாயம் 16. தன் பிறந்த நாளை நித்திலா செய்து அனுப்பும் கேக்கோடுதான் கொண்டாட வேண்டும் என்று பிடிவாதத்தோடு இருந்த அஸ்வந்த் தன் ஆசை நிறைவேறாமல் போனதில் கண்ணீர் ததும்பியது. ஆனால் ரகுவின் கோபத்திற்கு பயந்து கண்ணீரை உள் இழுத்தவன் அதன் பின் அவன் சொன்னதை அமைதியாக செய்தானே தவிர்த்து நிமிடத்திற்கு ஒரு முறை அன்னை வருவாளா என்று அவன் விழிகள் ஏக்கத்தோடு வாசலில் படிந்து மீண்டது. என்னதான் நித்திலா 2 நாட்களுக்கு முன்னரே அவன் பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாலும் பிறந்த நாள் அன்று எப்போதும் போல தாயின் வார்த்தையும் முத்தத்தையும் எழுந்த சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும்? முதலில் அவன் பிறந்த நாளுக்கு நித்திலா சர்ப்ரைஸாக வீட்டிற்கு வருவாள் என்று நினைத்திருந்தவனுக்கு இப்போ அவள் அனுப்பிய கேக்கும் இல்லாத நிலையில் அவன் ஆசை நிராசையான வேதனையை தாழ முடியவில்லை. அதிலும் அவனோடு படிக்கும் பிள்ளைகள் நண்பர்கள் எல்லாம் நித்திலா எங்கே என்று கேட்டதில் பிள்ளை மனம் வெகுவாக காயப்பட்டு போனது. ஏற்கனவே விளையாட போகும் போதெல்லாம் நித்திலா அவர்களோடு இல்லாதது குறித்து பிள்ளைகள் அஸ்வந்தை கேலி செய்திருக்க அவன் ஜம்பமாக என் அம்மா கண்டிப்பா என் பர்த்டேக்கு வருவாங்க என்று சொல்லி இருந்தான். ஆனால் அவன் வராததில் அவன் ஏமாற்றம், பிடிவாதம், கோபம், அழுகை அனைத்தும் பன்மடங்காக பெருகியது. எப்படியாவது நித்திலாவிடம் பேசி அவளை வரவழைக்க நினைத்ததும் அது நடக்காமல் போக ஓயாமல் அழத் தொடங்கி விட்டான். ஸ்ரீ எத்தனை அவனை சமாதானப்படுத்திய போதும் அவன் அடங்குவதாகவே இல்லை. அவ்வளவுதான்டா, இனி உனக்கு அம்மா கிடையவே கிடையாது. அவளுக்கு நாங்க கொடுத்த கடைசி வாய்ப்பை அவ தவற விட்டுட்டா. இனி அவ வேண்டாம் உங்களுக்கு. இவ்வளவுனா நான் சொல்லி கேட்காத உங்க அப்பனே இன்னொரு அம்மா கூட்டிட்டு வருவான் பாருங்க என்று அருளரசி சொல்ல அவன் இன்னும் அழத் தொடங்கினான். அசு வாயமுடு என்று அதட்டல் போட்ட ரகுவரன், அப்பா உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன், அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு எதை பத்தியும் கவலைப்படாத ஒருத்தி உனக்கு முக்கியமா போயிட்டாளாடா என்றான் ஆற்றாமையுடன். உங்களுக்கு அம்மா பத்தி என்னப்பா தெரியும், அவங்க டெய்லி எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க என்று தாயை பேசிய கோபத்தில் அஸ்வந்த் உண்மையை உடைத்துவிடம் பதறி போனாள் ஸ்ரீஜா. என்ன என்ன சொன்ன என்று ரகுவரன் கேட்கவும், அது ஒண்ணு இல்லப்பா, அவனுக்கு அம்மா டெய்லி சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை, அதுதான் அப்படி சொல்றான். இல்லப்பா, அக்கா சொல்றது தப்பு என்றவனின் கையை ஸ்ரீ பிடிக்கவும், நீ சும்மா இருக்கா, அப்பாவுக்கு அம்மா பத்தி எதுவுமே தெரியல, அதுதான் திட்டிட்டே இருக்காங்க, அம்மா எவ்வளவு ஸ்வீட்னு சொன்னாதானே தெரியும் என்றவன் ஆதி அந்தமாக அனைத்தையும் சொல்லி முடிக்க ரகுவரனின் கோபத்தை அளவை வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கா, என்ன முட்டாளாக்குன்னு அவளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு திருட்டத்தனம் செய்ய உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும், எப்ப இருந்து இப்ப போய் சொல்ல கத்துக்கிட்டீங்க என்று கொதித்து போனவன், இப்ப சொல்றேன்டா, இனி அவ உங்களுக்கு அம்மா கிடையாது, அவளை நீங்க பார்க்க போறதும் கிடையாது, அவ கையால சாப்பிட போறதும் கிடையாது என்றதும் பயந்து போயினர் பிள்ளைகள். அப்பா சாரிப்பா, பொய் சொல்றது தப்புதான், ஆனா நீங்க அம்மாவை இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அம்மாவை இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு அம்மா சாப்பாடு தான்ப்பா பிடிக்கும், அதை விட அவங்கள ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும்ல, பிளீஸ்பா இனி பொய் சொல்ல மாட்டோம், அம்மாவை கூட்டிட்டு வாங்க, எங்களுக்கு அம்மா வேண்டும் என்று இருவருமே அழத் தொடங்கி விட்டனர். அம்மா 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 வாய முடுங்க, இனி அவ உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்படி அம்மா கையிலதான் சாப்பிடணும் இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, புது அம்மா வருவாங்க என்றதில் அதிர்ந்த பிள்ளைகளின் அழுகை இன்னும் அதிகரித்தது. இத்தனை நாட்கள் அருள் மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த போது கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாத குழந்தைங்களுக்கு இப்போது தந்தையே சொல்லிவிடம் அழுகை மட்டுப்படுவேனா என்பது போல வழிந்து கொண்டே இருந்தது. அதிலும் அஸ்வந்தின் நிலையை சொல்ல வேண்டாம், இரவு முழுக்க அனற்றிக் கொண்டிருந்தவனுக்கு பயத்தில் ஜுரமே வந்துவிட்டது. உடல் அனலாக குதிக்கம், ரகுவரன் கொடுத்த மருந்து எதுவும் அவன் ஜுரத்தை குறைக்காது போனதில் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லும் வழியிலேயே பிட்ஸ் வந்து விட்டதில் பிள்ளையை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்ட மனைவி மீது அப்படி ஒரு ஆத்திரம், அவளிடம் பேசவே கூடாது என்று இருந்தவன் நள்ளிரவில் நித்திலாவிற்கு அழைத்து ஆடி தீர்த்து விட்டான். குழந்தைய பாக்குறேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்துடாதடி என்றவன் வார்த்தையில் துடித்து போனவள் அவனிடம் எந்த மருத்துவமனை என்று கேட்க பதில் சொல்லாமல் வைத்து விட்டான். எத்தனை முறை அழைத்தும் ரகுவரன் எடுக்காமல் போக ஒரு வழியாக ஹரி மூலமாக தெரிந்து கொண்டும் குழந்தை சேர்க்கப்பட்டிருக்கும் மருத்துவமனைக்கு சென்றிருந்தாள். குழந்தையை தேடி வந்தவளை அரை வாசலிலேயே பிடித்துக் கொண்டான் ரகுவரன்.
கோபம் வந்தால் அவன் அவனாகவே இருக்க மாட்டாதவன் ஓட்ட சத்தத்தில், சார், இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல சந்த கடையாம்? உங்க பிரச்சனையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, இங்க நின்னு சண்டையெல்லாம் போடக்கூடாது என்று நர்ஸ் திட்டவும் தான் அடங்கினான். குழந்தைக்கு உள்ளே சிகிச்சை சென்று கொண்டிருக்க அரை வாசலிலேயே நின்றிருந்த நித்திலாவை யாருமே சட்டை செய்யவில்லை. சிகிச்சை முடிந்த பின்னரும் குழந்தையை பார்க்க அருளும் சுந்தரிக்கும் அவளை அனுமதிப்பதாகவே இல்லை. காலை நேர விசிட்டிங் ஹவர் முடியவும் உடன் யாரேனும் ஒருவர் இருக்கலாம் என்று நர்ஸ் சொல்ல முன்னே வந்த நித்திலாவை இழுத்து பிடித்த சுந்தரி, நான் கூட இருக்கிறேன் என்றார். குழந்தைக்கு நீங்க யாரு? நான் அவனோட பாட்டி. அருகே இருந்த நித்திலாவை பார்த்த நர்ஸ், குழந்தைக்கு நீங்க யாருமா என்றதில் குறையாத கண்ணீரோடு அம்மா என்றாள். அவங்க இருக்கிறப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இங்க? சும்மா கூட்டம் போட தேவையில்லை. குழந்தைய பார்த்தாச்சு தானே, குழந்தையோட அம்மா இருந்தா போதும், மத்தவங்க எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க என்றார். எங்க புள்ள இப்படி படுத்திருக்கிற காரணமே இந்த சிரிக்கித்தான். இவகிட்ட திருப்பி பிள்ளைய கொடுக்க சொல்றீங்களா? முடியாது என்று ஆங்காரமாய் சொன்னார் அருளரசி. இத பாருங்க, ஏற்கனவே சொன்னதுதான், உங்க பிரச்சனை உங்க வீட்டோட. குழந்தைக்கு அம்மா இல்லைனாதான் அடுத்தவங்கள தங்க அனுமதிப்போம். அதுதான் இவங்க இருக்காங்களே, நீங்க எல்லாரும் கிளம்புங்க என்றவர் நித்திலாவிடம், நீ உள்ள போமா என்றதில் கை கூப்பி நன்றி தெரிவித்த நித்திலா உள்ளே சென்றாள். அவள் பெண்ணை வந்த ரகுவரன், இந்த வயசுல குழந்தைங்களுக்கு திருட்டுத்தனத்தையும் போய் சொல்லுவ கத்து கொடுக்கிறியே, நீ எல்லாம் என்ன அம்மாடி என்று சுமத்திய குற்றம் கூட கையில் வெண்பிளான் மாட்டப்பட்டு துவண்டு போயிருந்த குழந்தையை பார்த்திருந்தவளின் செவிகளில் சென்று சேரவில்லை. ஜுரம் குறையாத நிலையில் மருந்துகளின் உதவியோடு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை இன்னும் கண் விழிக்கவில்லை. அஸ்வந்தின் அருகே அமர்ந்து அவனை வருடி கொடுத்த நித்திலாவிடம், என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன், நீ வெளியே போடி என்றான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் என் பிள்ளையோடு இருக்க விடுங்க என்று கை கூப்பவும் அசைந்தவன் ஒரு பெருமூச்சோடு வெளியேறினான். மாலை விசிட்டிங் ஹவரில் வந்த குடும்பத்தினர் குழந்தையை சூழ்ந்து கொள்ள யாரிடமும் பேச பிடிக்காத நித்திலா ஓரமாக நின்று கொண்டாள். உனக்கு யார் மேல கோவம் இருந்தாலும் அது குழந்தை மேல காட்டாத நித்திலா. நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சிட்டோம். இனி இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்து குழந்தையும் கஷ்டப்படுத்தாம வாழப்பாரு, புத்தியோட பொழைச்சிக்கோ என்று ஹரி சொல்ல நித்திலாவிடம் கசந்த புன்னகை. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களால தாங்க முடியலாம், ஆனா எனக்கு தாங்காது. ஒரு குழந்தைய பலி வாங்கியும் உங்களுக்கு என்ன ஆத்திரம் தீரலையா? இது நீங்க பெத்த பிள்ளை தானே, அது ஞாபகத்துல இருக்கட்டும் என்று ரூபி சற்று காட்டமாகவே சொல்லிவிட்டு செல்ல, அடுத்ததாக சுந்தரி, வேல்முருகன் என்று ஒவ்வொருவரும் தங்கள் பங்கிற்கு நித்திலாவை குற்றம் சாட்டி விட்டு சென்றனர். கண் விழித்த அஸ்வந்திற்கு அன்னையை அருகே பார்க்கவும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. வந்துட்டீங்களாமா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், என் அம்மா ரொம்ப ஸ்வீட் குட் கேர்ள் என்றவனை கண்ணீரோடு அணைத்துக் கொண்டாள். குழந்தை மருத்துவமனையில் இருந்து 2 நாட்களுமே நித்திலா அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டதில் வெகு விரைவில் குணமாகி விட்டவன் டிஸ்சார்ஜ் செய்ய இருந்த போது நித்திலாவை விடுவதாக இல்லை. இனிமே உங்க சாப்பாடு நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாருமா என்று அவளை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கி விட்டான். மா பிளீஸ் எங்களுக்காக வீட்டுக்கு வாங்க என்று ஸ்ரீயும் அவளை கட்டிக்கொள்ள பரிதவித்து போனாள் நித்திலா. இனி பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாது என்ற நிதர்சனம் அவளை வெகுவாக புரட்டி போட்டு இருந்தது. அவர்களின் சம்பாஷணையை கேட்டவாறு சுவரில் சாய்ந்து நின்றிருந்த ரகுவரன் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. சொல்லுங்கம்மா, எங்களோட வீட்டுக்கு வருவீங்க தானே? இல்லனா அப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு புது அம்மா கூட்டிட்டு வந்துருவாங்களோன்னு பயமா இருக்குமா. எங்களுக்கு வேற யாரும் வேண்டாம், நீங்க தான் வேணும். பிளீஸ் எங்களோட வாங்க, இல்ல எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்க என்று கண்ணீரோடு கட்டிக்கொண்ட பிள்ளைகள் சொன்ன செய்தியில் நிலை குலைந்து போனாள் நித்திலா. தான் கொண்டிருக்கும் வைராகியத்தில் ஜெயித்து அவர்கள் முன் கம்பீரமாக நிற்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருந்தவளின் உறுதி இப்போது பிள்ளைகளால் ஆட்டம் கண்டிருந்தது. அம்மா சீக்கிரம் வருவேன் கண்ணா, ஆனா என்றவளுக்கு குழந்தைகளின் முகம் பார்த்து தன் மறுப்பை சொல்ல முடியாத நிலை. சொல்லுங்கம்மா, ஆனா என்ன என்று இருவரும் ஆர்வமாக அவளை பார்க்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அம்மாவுக்காக என்றவளின் கண்ணீரே அவர்களுக்கு அவள் பதிலை கடத்திவிட, முடியாதம்மா முடியாது, நீங்க எங்க கூடவே வரணும், இல்ல நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று அஸ்வந்த் அடம்பிடிக்க, இருதலை கொள்ளி எறும்பாக தத்தளித்து போனவள் கணவனின் முகம் பார்த்தாள்.
சொல்லுங்கம்மா, எங்களோட வருவீங்க தானே என்று ஸ்ரீஜா ஏக்கத்தோடு தாயின் முகம் பார்க்க நித்திலாவிற்கோ நெஞ்சம் கனத்து போனது. இது வீம்பு பிடிக்கும் நேரமல்ல என்பதை உணர்ந்திருந்தாலும் இப்போது அவள் இறங்கி போனால் பின் அவள் வாழ்வில் ஏற்றம் என்பதே இருக்க போவதில்லை என்பது உறுதியாக தெரிந்ததில் அவளால் சட்டென பதில் சொல்லிவிட முடியவில்லை. அதே நேரம், என் பசங்களுக்காக உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன்டி என்று நித்திலா எதிரே வந்த ரகுவரன், எங்க அம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆனா நாளைக்கு காலையில 11 மணிக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள வீட்டுக்கு வந்தனா உனக்கு என் வீட்டுல இடம் இருக்கு. முடியாதுன்னு திமிர் எடுத்து இப்பவும் யார பத்தி அக்கறை இல்லாம போறதா இருந்தா உனக்கும் எனக்குமான உறவு அதோட முடிஞ்சிடும். அப்படியே போயிடு. விவாகரத்து நோட்டீஸ் வரும், கையெழுத்து போட தயாராயிரு என்றவனை சொல்லில் அடங்கா கோபத்தோடு பார்க்க மட்டுமே முடிந்தது நித்திலாவிற்கு. அவனிடம் கேட்க எத்தனையோ கேள்விகள் இருந்த போதும் இப்போது எதையும் கேட்க முடியாத நிலை. அவ்வளவுதானா? இத்தனை நாட்கள் அவள் பட்ட வேதனை அனைத்திற்கும் விடலுக்கு இருந்த நீர்தானா என்ற கேள்வி மனதை அழுத்தம். இப்ப அப்பாவோட வீட்டுக்கு கிளம்புங்க கண்ணா, அம்மா அப்புறமா வரேன் என்றவள் ரகுவரனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்பி விட்டாள். ஹாஸ்டலுக்கு திரும்பியவள் அழுகையை கண்டு பயந்து போன பூவழியின் சமாதானங்கள் எதுவும் அவளிடம் எடுபடாது போக, நான் மொத்தமா தோத்துட்டேன் பூவழி என்று அவளை கட்டிக்கொண்டு குழந்தையாக தேவி அழத் தொடங்கினாள்.